சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வி அடைந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்திருக்கின்றது. PSLV C-61 திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. ராக்கெட்டின் 3வது அடுக்கு பிரிந்த பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ விளக்கம் அளித்திருக்கின்றது. முதல் 2 அடுக்கு வெற்றிகரமாக பிரிந்த நிலையில் 3வது அடுக்கு பிரியவில்லை என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இருந்தாலும் தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யப்படுவதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். PSLV C-61 திட்டம் தோல்வி அடைந்துள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், இந்த ராக்கெட் எதற்காக அனுப்பப்பட்டது? தற்பொழுது அங்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டம் தோல்வி அடைந்ததாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பூமி கண்காணிப்புக்காக 1.696 கிலோ எடை கொண்ட இந்த EOS அந்த செயற்கைக்கோளுடன் வடிவமைக்கப்பட்ட இதனுடைய இந்த ராக்கெட் ஆனது இன்று காலை இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் 5:55 நொடிகளில் தொடர்ந்து விண்ணில் ஏவப்பட்டது. இதனை பார்த்தோம் என்றால் இந்த ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் தான் இந்த முதலாவது ராக்கெட் தளத்திலிருந்து இந்த PSLV C-61 என்ற ராக்கெட் ஆனது இன்று காலை 5:59 மணி அளவில் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த ராக்கெட்டுக்கு குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மழை காலங்களில் புயல் மற்றும் இந்த காற்றின் வேகம் வேறுபாடு குறித்து ஆய்வதற்கான இந்த ராக்கெட் ஆனது ஏவப்பட்டுள்ளதாக தொடர்ந்து தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த ராக்கெட்டுக்கான இறுதிக்கட்ட பணியானது கடந்த 22 மணிக்கு முன்னாலே துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு இருந்தாலுமே கூட, ஆனால் இந்த 3வது இடத்தில் இந்த ராக்கெட்டை நிலைநிறுத்தும் பொழுது இந்த திட்டமானது தோல்வி அடைந்துள்ளதாக இஸ்ரோ தன்னுடைய தகவல்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ராக்கெட் 3வது அடுக்கினை நோக்கி பாய்ந்த போது தொழில்நுட்ப ஏற்பட்டுள்ளதாகவும் சரியான இடத்திலும் நிலைநிறுத்த முடியவில்லை என தற்போது இஸ்ரோ தன்னுடைய தகவலையும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் கடந்த ஒரு 5 ராக்கெட் ஏவுகணை தொடர்ந்து நடைபெறும் பொழுது வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த 5 திட்டங்களுக்கு பிறகு தற்போது இந்த PSLV C-61 என்ற திட்டமானது தோல்வி அடைந்துள்ளதாக தற்போது தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டம் விண்ணில் ஏவப்பட்டது என்பது வெற்றிகரமாக நடைபெற்றிருந்தாலும் கூட முறையான நேரத்தில் அதை சரியான இடத்தில் அதை நிலைநிறுத்த முடியவில்லை என தற்போது இஸ்ரோ தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ராக்கெட் பொறுத்தவரையுமே அடுத்த கட்ட பணிகள், அதாவது இந்த மழையின் காலத்தின் போது இந்த காற்றின் வேகப்பாடு மற்றும் இந்த மேலும் இந்த பல்வேறு இந்த இயற்கை சீற்றங்கள் குறித்தும் ஆய்வதற்காக தற்போது இந்த ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கான கவுண்டர் தான் கடந்த ஒரு 22 மணி நேரத்திற்கு முன்பாகவே தொடங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது பார்த்தோம் என்றால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ராக்கெட் ஆனது தோல்வி அடைந்துள்ளதாக தற்போது இஸ்ரோ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக PSLV C-61 திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக இஸ்ரோ விளக்கம் அளித்திருக்கின்றது. முதல் 2 அடுக்கு வெற்றிகரமாக பிரிந்த நிலையில் 3வது அடுக்கு பிரியவில்லை என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யப்படுவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.
முதல் 2 அடுக்கு, குறிப்பாக ராக்கெட்டின் முதல் 2 அடுக்கு வெற்றிகரமாக பிரிந்த நிலையில் 3வது அடுக்கு பிரியவில்லை என்று இஸ்ரோ விளக்கமளித்திருக்கின்றது. இருந்தாலும் தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யப்படுவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். PSLV C61 திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், இந்த ராக்கெட் எதற்காக செலுத்தப்பட்டது? இதில் ஏற்பட்டுள்ள அந்த தொழில்நுட்ப கோளாறு குறித்த இன்னும் விரிவான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மோகன், இந்த PSLV C61 இந்த ராக்கெட் ஆனது 5:59 நொடிகளில் விண்ணில் ஏவப்பட்டிருந்தாலுமே கூட 3வது இடத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டமானது தோல்வி அடைந்துள்ளதாக தற்போது இஸ்ரோ தகவல் தெரிவிக்கிறது. இதில் குறிப்பாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தொடர்ந்து தற்போது செய்தியாளர்களிடம் பேசியது குறித்து பார்த்தோம் என்றால், இந்த செயற்கைக்கோள் பொறுத்தவரையுமே துருவ செயற்கைக்கோள் ஏவுதள வாகனம் PSLV C61 எபிசோட் 9 பணியை வெற்றிகரமாக தற்போது நிறைவு பெற்றிருப்பதாகவும், ஆனால் இந்த 3வது இடம் மட்டுமே தற்போது தோல்வி அடைந்துள்ளதாக தன்னுடைய தகவல்களையும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த PSLV C61 பார்த்தோம் என்றால் ஒரு சிறிய மாதிரி அந்த காலநிலை மாற்றத்தை குறிக்கும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ராக்கெட்டின் பொறுத்தவரையுமே பல்வேறு சிறப்பம்சங்களோடு தான் தற்போது விண்ணில் ஏவப்பட்டிருந்தாலும் கூட தற்போது தோல்வி அடைந்துள்ளதாக தன்னுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த PSLV C61 உடனான இந்த 101வது பணி இஸ்ரோ ஒரு முக்கிய மைல்கல்லாக குறிக்கிறது. குறிப்பாக இதுவரைக்குமே 100 முடிந்தும் 101வது பணியை இஸ்ரோ ஆனது தற்போது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருந்தாலுமே இந்த திட்டமானது தோல்வி அடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவின் அனைத்து வானிலை பூமி கண்காணிப்புகளையும் வெளிப்படுத்துகிறது என்றும் விண்வெளி அடிப்படையிலான தீர்வுக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது எனவும் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பணி பொறுத்து மட்டுமே பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளை சூரியனுடன் ஒரு நிலையான சீரமைப்பை பராமரிக்கும் தனித்துவமான துருவ சுற்றுப்பாதையான சூரிய ஒத்திசைவான துருவ பாதைக்கு கொண்டு செல்லும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த PSLV C61 துருவ செயற்கோள் ஏவுகணை வாகனத்தின் போது 63வது பயணமாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும், மேலும் இந்த PSLV எக்ஸல் கட்டமைப்பு பயன்படுத்தும் 27வது பயணமாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ வலைதளத்தின்படி பார்த்தோம் என்றால், இந்த பரந்த அளவிலான பேலோடுகள் மற்றும் சுற்றுப்பாதைகளில் நம்பகமான செயல்திறனை வழங்குவதில் PSLV-யின் சாதனையானது இந்த பணியில் தொடர்ந்து வருவதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த PSLV C61 வடிவமைப்பானது 3 செயற்கைகள் பொருந்தி விண்ணில் ஏவப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் மற்றும் 2ஆம் செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. 3ஆம் செயற்கைக்கோள் மட்டுமே தனியாக பிரிக்கும் பொழுது தோல்வி அடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலாகவும் தற்போது இஸ்ரோ தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறது. இதுக்கு பிறகு, அதாவது இந்த ஆய்வுக்கு பிறகு இது ஏன் தோல்வி அடைந்துள்ளது, இதற்கு முழு காரணங்கள் குறித்தும் தொடர்ந்து அதற்கு தகவலும் தெரிவிக்கப்படும் என தற்போது இஸ்ரோ தரப்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு 5 ராக்கெட்டுகள் விண்ணில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் நிலையில் இதற்கிடையில எந்த ஒரு ராக்கெட்டுமே தோல்வி அடைந்துள்ளவில்லை. தற்போது 5 ராக்கெட்டுகளுக்கு பிறகு முதல் ராக்கெட்டாக இந்த PSLV C61 ராக்கெட் ஆனது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருந்தாலுமே கூட முறையான நேரத்தில் சரியான இடத்தில் நிலைநிறுத்த முடியவில்லை என தற்போது அந்த திட்டமானது தோல்வி அடைந்துள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது மோகன்ராஜ். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன். நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட சூழலில் PSLV C61 திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரோவின் 101வது மிஷன் இது. அது மட்டுமல்லாமல் PSLV-யின் 63வது மிஷன் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இன்று அதிகாலை 5:59 மணிக்கு PSLV C-61 ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் ஏவியது. இதற்கான 22 மணி நேர கவுண்டவுன் கடந்த 17ஆம் தேதி காலை 7:59 மணிக்கு தொடங்கிய நிலையில் அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இதில் EOS-09 எனப்படும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளும் அனுப்பி வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதை RISAT-1B என்றும் அழைக்கிறார்கள். அடுத்த தலைமுறை புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான் இந்த RISAT-1B. இது புவியின் மேற்பரப்பில் பதிவாகும் வானிலை நிலவரங்களை உயர்தர தொழில்நுட்ப புகைப்படங்களாக அளிக்கும் திறன் பெற்றது. தற்பொழுது இந்த திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. 2 அடுக்குகள் வெற்றிகரமாக பிரிந்த நிலையில் 3வது அடுக்கு பிரியவில்லை என்று அப்பொழுதுதான் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்றும் இஸ்ரோ தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக விவசாயம், வனம், பேரிடர் மேலாண்மை, நகர்ப்புற திட்டமிடுதல், தேசிய பாதுகாப்பு ஆகிய விஷயங்களுக்கு இந்த ராக்கெட் திட்டம், இந்த PSLV C-61 திட்டம் வெற்றிகரமாக உதவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது PSLV C-61 திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது.